இப்போ நம்ம வந்து இந்த கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:05 ஆகும். நம்ம வந்து இந்த பயணத்தை இனிதே ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இங்க காட்டணும். காட்டு. காட்டியாச்சு அவ்வளவுதான். எடுக்கவா? எடு எடு. அது ப்ராப்பரா எடுக்கலன்னா நான் கேட்கலாம். அன்னைக்கு வந்து சமைச்சாலே அதுல இருந்து இந்த வண்டி மேல ஏத்துவாங்க. ட்ரெயின் கிளம்புறப்ப டயர்ல வச்சுட்டு வந்துடுறது. தடம் பண்றோம். இப்படியே வையே ஃபர்ஸ்ட். சாட்டா இல்ல நீ நார்மலா சாப்பிடல, ஃபர்ஸ்ட் வேற சாப்பிடு. சுடுத்தண்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப காய்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே 2 கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்குது. நல்லா தூங்கணும். ஆனால் எனக்கு ஒரு லைட்டான ஷோல்டர் பெயின் இருக்குது. ஏன்னு தெரியல. ஓகே, 2000 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு ஒர்த்து தான். அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அம்மா சப்பாத்தி, சரி அக்கா வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க, கொண்டு வந்திருக்கேன். அதை போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன பிளான் பார்க்கலாம் இன்னைக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த மழைக்கு அது நல்லா இருக்கும். மியூசிக் மட்டும் தான் இருக்கு. வீடியோ எடுத்துட்டியா? பாதி இல்ல சரி ஓகே. வீடியோல தான் இருக்கு. அப்ப ரெண்டு காலியா ஓட்டுங்களா? ஓகே.
இவ்வளோ பண்ணியிருக்காங்க. எத்தனை கிலோ? 1.5 கிலோ 1 கிலோ தக்காளி. இன்னும் வீட்டில் கொஞ்சம் இருந்தது, கவர் இல்லை சொல்லிட்டு. ஏய் பேசாம இதே லஞ்ச் பண்ணலாம். ரெண்டு சாப்பிடுங்க லைட்டா. இது செய்யறது ஒரு விஷயம் இல்லடா. கட் பண்ணுங்க உட்காந்து வெங்காயத்தெல்லாம் யாரும் அவங்களே வெட்டினாங்களா? நீ உதவலையா? நாங்கள் இல்லையே ஆஃபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிடிச்சாச்சு. சப்பாத்தி கொண்டு வந்திருந்தேன். சப்பாத்தி சாப்பிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து டாமினோஸ் ஆப்பில் வந்து பிஎன்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு கார்டில் வந்து இந்த கார்ன் பீஸா அப்புறம் பர்கர் பீஸா இது நம்ம ஆர்டர் போட போகிறோம். இது எப்படின்னா டாமினோஸ் உள்ள போனீங்கன்னா ஆர்டர் இன் ட்ரெயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்ஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டைமிங்லையோ அது எல்லாமே காட்டும். நீங்கள் அந்த டைமில் வாங்கிக்கலாம். ஓகே, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் காய்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரெயினில் ஞாபகம் இருக்கா? ப்ளூ கலர் பெட்டி ட்ரெயின். நம்ம ஊரில் இதை பார்க்கவே முடியறதில்ல. இப்போ நம்ம வந்திருக்கிறது நாக்பூர் ஜங்ஷன். காசு இப்போ நம்ம டனலில் போயின்னு இருக்கோம். இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியே போய் ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். இப்போ எடுக்க முடியவில்லை. ஸோ இப்போ நான் உள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருக்கா? போய் தொலைவான். நன்றி, ஜாலியா இருப்போம். கவலைப்படாத, போன வாரமே அதை நான் எடுத்து வச்சிட்டேன். சிறப்பான ஆள் நீ. நம்ம ஒரு டீம். நீ ஒரு நல்ல மனுஷன். அதான் 11வது. ஆமாம் 11வது. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி எங்கே இருக்கும் பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக இந்தியாவுக்கு சென்ட்ரலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சென்டராக தெரியும். ப்ளூ கலர் பாயிண்ட்டு அதுதான் சென்டர். ஓவராலாக மேப்பில் பார்க்குறப்ப சென்டராக தெரியும். காலையில எந்திரிக்கும் போது செம்ம போத சுட்டாங்க. என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் கூட ஆக போச்சு. வாழ்க்கை போச்சு. மாடுங்க கவர் ஆகலைங்க, போயிடுச்சுங்க எங்கேயோ. நல்லாதான் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேண்ட்ரியில் வந்து இந்த சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். என்னது யாருமா ராஜ்மாவா? இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி, சிக்கன் தாலி கொண்டு வச்சுக்கலாமா? மீல்ஸ் ஆன் வீல்ஸ். பாருங்களேன், ஐ டேக் ரீல். வாவ், பார்க்க அழகா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. என்ன வரும்? சாம்பார் மாதிரி இல்லை, தால். அந்த தால் சொல்றாங்களே, தால் சாப்பாடு சூப்பர். தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு. அதையும் டேஸ்ட் பார்த்துருக்கோம். எது இதை வாங்கணும்? சிக்கன். ஓ, இது மட்டும் தரமாட்ட சொல்லிட்டாங்களே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சப்பாத்தி வச்சுருக்கோம். எங்கள் சப்பாத்தி அது இருக்கு எங்ககிட்ட. ஆனால் கிரேவி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது ஃபோட்டோ வீடியோவில் பார்க்க அதிகமாக தெரியும். ஆனால் அதனால சரி கிரேவி வாங்கலாம்னு பார்த்தா கிரேவி தர மாட்டாங்க, தனியாக மீல் சோறு தான் தருவாங்க. சப்பாத்தி இப்போ போயிட்டுருக்கு.
வாங்கம்மா. பார்த்தீங்கன்னா இப்போ தான் சப்பாத்திலாம் சாப்பிட்டு முடித்தோம். இந்த லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மேப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து வளைஞ்சு போகுது. இப்படி வளைஞ்சு இப்படி போகுது. ஸோ இந்த வளையிறப்ப நான் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லொக்கேஷனும் சரி, இந்த வியூவும் சூப்பராக இருக்கு. வீட்டில் வந்து குளிக்காம பல்லாம் வளர்க்காம இருப்போம். ஆனால் இதுமாரி ஒரு வெளியே வந்துட்டு குளிக்காம பல்லு வளைக்கிட்டோம். ஆனால் குளிக்காமல் இருக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் டைம். எதுவும் தெரியல, அதனால இப்போ பர்ஃப்யூம் எடுத்து வச்சுட்டு பேக்கில் வச்சாச்சு. ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுல்ல நம்மளால. அதனால பார்த்தீங்கன்னா தனி வீடு நல்லா இருக்குது. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இதே வியூ தான் உங்களுக்கு காட்டின்னு இருப்பேன். ஆக்சுவலாக இந்த வியூ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. வெளியே போய் எடுக்க சோம்பேறித்தனமாகுது. டோராண்டு போய் எடுக்கலாம் இன்னும் நல்லாவே, ஆனால் எடுக்க சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி, ஓகே, நான் அந்த வளைஞ்சி வரப்ப நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ டனல் வரப்போகுது. என்னன்னு தெரியல, ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலவராக நிற்கிது. ஏன் நிற்கிதுன்னு தெரியல. ஏன்னா கிராட் கார் ஸ்டேஷன். அதை நான் கரெக்டாக போகணும். அதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாருக்கும் தெரியல. கிராட் கார் எங்கே வச்சுருந்தா தெரியல. பார்த்தீங்கன்னா முன்னாடி விவசாய லேண்டு. ஆக்சுவலாக சிக்னல் போட்டிருக்காங்க, அதான் நிப்பாட்டிருக்காங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. பார்ப்போம். மேலே ஏறுவோமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் போட்ட பீஸா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒரு பாக்ஸ் காணோம். வடை மாரி இருக்கணுண்டு ஆளு ஒரு கடி, அவ்வளோதான். அது பிரிச்சுடு அப்படியே இதில் எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடு. ஒரு கை தான் எனக்கு அதிகமாகிடுச்சு. உள்ள என்ன ஸ்டப்பிங்க? சிக்கனா? எனக்கு ஒரு வாய் தான் லாஸ்ட்ல. சரி, பிக்சரில் பார்க்குறப்போ கேட்ட கார்ன் பீஸா இது மேலே அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் போடணும். நிறைய கொடுத்துருக்கான். சில்லி ஃப்ளேக்ஸ் அள்ளி போட்டு வரணும் சார். அள்ளி போட்டு வரணும். எல்லாம் கையில் எடு. கையில் எடுத்துட்டு அப்புறம் போட்டுலாம்ல. கையில் எடுன்ற இல்லைடா, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. இன்னொன்று ரெண்டு இருக்குது, எல்லாத்தையும் போடு. எல்லாம் எனக்கு தெரியாது. வந்து முட்டி போட்டே வராங்க. சரி, ஓகே, அவங்க காசு கொடுக்கல, தேடுறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. வந்து காசு கொடுக்கல, எடுத்து காசு கொடுக்கலன்னு போறேன். அங்கே போறேன், அந்த டோரை வந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஷாக் எனக்கு ஒன்று. எடுத்துன்னு போயிட்டாங்களே கிளீனிங். இல்லை, நான் தான் எடுத்து போய் போட்டேன். மறந்து
ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரான்ஸ் தண்ணி நிறைய போகுது ஃப்ரான்ஸ் பாடியோ ஏய் இங்கெல்லாம் செம மழைப்பா ட்ரெயின் போகுது ட்ரெயின் போய் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சுரங்கப்பாதையில் போகுது ட்ரெயின் அதான் சுரங்கப்பாதை இது வரைக்கும் நல்லதாக போயின்னு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக இருக்குது ட்ரெஸ்லாம் மாற்றாமையே இருக்கும் அது எனக்கு எதுவும் தெரியல இது வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அங்கே போன டெல்லி போனோடனே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு க்ளீன் பண்ணுறாங்க வீடியோ நான் மொத்தமாக அனுப்புவேன். நீங்கள் வந்து இதே கிராண்ட் ட்ரங்க்ல வரீங்க இல்லை டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த டனல்ஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ணாது. இந்த டனல்ஸ் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஸோ சப்போஸ் ஒரு டனல் 2 டனல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்தடுத்து டனல்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு டனல் வந்துடுச்சு அப்படின்னா சீட்டில் இருக்கீங்கன்னா உடனே ஏந்து வந்துடுங்க. ஏந்து வந்துட்டு இந்த டனல்ஸ்லாம் பார்க்காம விட்டாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சீட்டுக்கு போகலாம். யாரும் இல்லை, நம்ம தான் வந்து மேலே ஒருத்தர் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சீட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே சவுண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே நம்ம டனல்ஸ் பார்க்குறப்ப ரொம்பவே வந்து சவுண்ட் அதிகமாக இருந்தது, காற்று ஆச்சுன்னு இருந்தது. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா கூட கரெக்டாக தெரியல, ஏதோ நான் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே உள்ளே வந்தோடனே டோட்டலாக சவுண்ட்லாம் மொத்தமாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. வரது வந்து ஜூலை மந்தில், ஜூலை தான், ஆமாம் ஜூலை. இங்கே நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா செம மழை. நம்ம ஊரில் வந்து எப்போயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி மழை பெய்யுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி தெரியல, டெய்லியும் மழை பெய்யுது, ப்ளஸ் நிறைய இடத்துல தண்ணி நல்லாவே ஓடுது. இப்போ நம்ம டனலில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வெளியேருந்து பார்த்தா இப்போ உள்ளேருந்து பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ வாங்கினோம். இது வந்து பேண்ட்டில் வர டீ. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் டீ ஷாப்பில் இருக்குன்னு வந்து விற்பாங்களே அந்த டீ. இதை வாங்கினதுக்கப்புறம் இதை வாங்கினோம். ஸோ இது நல்லா இருந்தது, அதனால் இதே 2 வாங்கி குடிச்சிட்டு இதை அப்படியே வச்சுட்டோம். இப்போ போய் இதை கூட்டிகிட்டு வரணும். தான் இப்போ டியூட்டி. என்ன ஊர்லேயே தெரியல. இது நல்லா இருக்குப்பா. நம்ம சென்னை மாதிரி தான் இருக்குது. நம்ம சென்னை தாம்பரம் வந்து அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு எதுவும் தெரியல இது வரைக்கும். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா வந்து இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இப்போ ட்ரெயினில் வரப்போயே நான் விண்டோவில் பார்க்குறப்ப வந்து நம்ம இந்த விவசாய லேண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க இந்த சிட்டி இப்போ கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஊர் தான் கண்டுபிடிங்களா? அந்த போர்டில் பேர் இருக்குது, போபால் பர்கேடி. போபால் பர்கேடி. பண்ணா இருக்கு.
இருக்கு. காய்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் இப்போ பார்த்த டைம் லேப்ஸ் வந்து அபவுட் பட்டர் சிக்கன் அண்டு பிரெட். அப்படியே தூங்கி எழுந்தோமா, சாப்பிட்டோமா, ஜாலியா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டி விளையாடுங்க. பாட்டு போட்டினா இந்த நடுவில் லைன் சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டை கண்டுபிடிப்போங்க. அந்தமாரி நாங்கள் சாங் விளையாடி இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அவங்க எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும். ஒரு ரெண்டு கேம் போயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஆனா நீங்க எங்களுக்கு அடுத்து ஈஸியா தான் சொல்லணும். சரி. உடை 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 மாறும், நடை மாறும். அதான் உடை மாறும், நடை மாறும், பாவனைகள் மாறும். பார்த்துட்டாரு. இல்ல உடை மாறும், நடை மாறும், பாவனைகள் மாறும். போதும் இதுவே. அடுத்த லைன் ஒன்று வரும். நீங்க இது உடை மாறும், நடை மாறும், அவ்வளோதான். என்ன பாட்டுனா அதான் வர மாட்டேங்குது. உடை மாறும், நடை மாறும். உடைமை நம்மளுக்கு எந்த சாங்குமே நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு 10-5 சாங் தான் மனப்பாடமான. ஓ வீடியோ எடுக்கலையா? ஏய் என்ன இப்பலாம் வருது? நான் வச்சிருக்கேன் இன்னொன்று பேர். சம்பவம் நடந்து விட்டது நண்பர்களே. வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஏசி தான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னமோ ஆக்ரா தான் போகலான்னு. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாது வெள்ளிக்கிழமை வந்து தாஜ்மஹால் லீவுன்றது. அதனால் சனிக்கிழமை தான் வந்து நம்ம தாஜ்மஹால் பார்க்குற மாதிரி பிளான் ஆகிடுச்சு. ஆக்ரா தான் புக் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சடனாக பிளான் பண்ணதால சரி ஆக்ரா டு டெல்லி பிளான் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் ட்ரெயின் புக் பண்ணேன். ஆக்ரா டு ட்ரெயின் டெல்லி புக் பண்ணால் நார்மல் ஸ்லீப்பர் தான் இருந்தது, ஏசி ஸ்லீப்பர் இல்லை. இப்போது ஆக்ரா வந்தோடனே டிடிஆர் வந்துட்டு இதுமாரி நீங்கள் உங்களோட கமெண்ட் போங்க, நார்மல் ஸ்லீப்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து நார்மல் ஸ்லீப்பருக்கு இங்கே வந்துட்டோம். மணி வந்து 3ஆவது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெல்லியில் கால் எடுத்து வச்சாச்சு. டைம் வந்து இப்போ 5:20 இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி மெயின் ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹாலில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 20 rupees ஏசி ஹால் தான். இங்கே நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது வாங்க பார்க்கலாம். இந்த டே 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த vlog வரும். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நன்றி.